கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளின் பரிசுத்தமான நாளின் காலை வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. தினம் ஒரு லோகஸ் வார்த்தையில் ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வார்த்தை பரிசுத்த மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று பார்க்கிறோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக இறங்கி வந்தார். நமக்காக ஆண்டவர் இறங்கி வந்து நம்ம எல்லாம் மீட்டெடுப்பதற்காக, நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார். சிலுவை மரத்திலே பாரமான சிலுவை சுமந்து அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவருடைய முகத்தை பார்க்கக்கூடாதபடி அப்படிப்பட்ட காயங்கள், அப்படிப்பட்ட நொறுக்கப்பட்டார். ஆனாலும் பாருங்க, அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நடந்த பின்பு சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே நமக்காக உயிரை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் வேதவாக்கில் நிறைவேற்றத்தக்கதாக முன்பு சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளிலே, வாரத்தின் 1ஆம் நாளிலே, 3ஆம் நாளிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சில சிஸ்டர்கள், சில பெண்களும் ஸ்திரீகளும் விடிகாலமே ஆண்டுடைய கல்லடத்திலே போகிறார்கள். அங்கே சுகந்த வர்க்கம்லாம் இட்டு வாசனை எல்லாம் கொடுத்து அங்கே பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர் நடைமுறை அது. அப்படி போகும் பொழுது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு குகையிலே ஒரு கல்லில் வைத்திருக்கார்கள். அது ஒருவரும் வைக்கக்கூடாத ஒரு கல்லில் இருக்கிறது. அதன் கல் அது மூடப்பட்டிருக்கிறது. இவர்களாக பேசிக்கொண்டே போகிறார்கள். அந்த கல் மிகவும் பெருசாக இருக்குமே, யார் நமக்காக தள்ளி வைப்பார்கள் என்று. அவள் போகும்போது அந்த கல் வெளியே தள்ளப்பட்டிருக்கிறது. அவர் மிகவும் பயந்தால் எப்படி இந்த கல் வெளியே தள்ளப்பட்டிருக்கும் என்று. அப்போது அங்கே தேவ தூதர்கள் வந்து 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அதை காவல் காத்துக்கொண்டு அந்த காவலாளிகள் செத்தவர் போல அவள் மழங்கிட்டு கீழே விழுகிறார்கள். ஏன் அவள் காவலாளி அங்கே வைக்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு வருவேன் என்று அவர் முன்கூட்டி சொல்லியிருக்கிறார். வேதவாக்கு நிறைவேற்றத்தக்கதாக இதெல்லாம் நடக்கிறது. ஆனாலும் பாருங்க, பிரதான ஆசிரியர்கள் இப்படி நடக்கக்கூடாது என்று அவள் நினைத்தார்கள். அதனால தான் நான் பிளாத்தத்தில் போயிட்டு அவளை அந்த கல்லறையில் நம்ம ஒரு காவல் வைத்து விடலாம், இல்லைனால் அவள் யாரும் தூக்கி போய் கொண்டு சீசர் தூக்கி போய்விடுவார்கள், அவர் உயிரோடு வந்துட்டார் என்று சொல்வார்கள் என்று அவர் நினைத்தார்கள். நீங்கள் எப்படி செய்வீங்களோ அப்படி செய்யுங்கள் என்று சொல்லும்போது தான் அங்கே காவல் வைக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதர்களை அந்த அனுப்பி அவர்கள் அந்த கல்லை புரட்டி போடுகிறார்கள். அவர்கள் அங்கே பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், முன்கூட்டியே சொல்லியிருக்கிறபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்களோட வந்து அந்த இடத்தை பாருங்க, அவர் இங்கே இல்லை. அப்போது அவர்கள் எல்லாம் மிகவும் பயந்து அதெல்லாம் விசுவாசித்தார்கள். அவர்கள் அங்கே ஆண்டவர் சொன்னதை முன்பு நம்பாமல் விசுவாசமில் இருந்தார்கள். தாம் மரிப்பேன், உயிரோடு எழுந்துவேன் என்று சொன்னதை அவர்கள் விசுவாசமில் போனார்கள். அவருடைய சிசுகள் 11 பேரும் நம்பாமல் போனார்கள். அதனால் தான் இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாளுக்கும் பின்பு 11 எம்மாவசீசருக்கும் அநேக பேருக்கும் அவர் ஒரு காட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மேல்வீட்டில் அப்படிதான் காட்சி கொடுத்தார். அவர் உயிரோடு எழுந்திருக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அதுபோல் தான் அங்கே காவல் வைத்திருக்கிறார்கள். இவர்களை பார்க்கும்போது அவர்களெல்லாம் பயந்து போகிறார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நீங்கள் மருத்துவர் தெரிவது என்ன? ஒருத்தன் செத்துட்டா செத்தத்திலே பார்க்கலாம், உயிரோடு இருக்கிறவன உயிரத்தில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிற ஒருவரை நீங்கள் மருத்துவத்தில் பார்ப்பது என்ன? அவர் மருத்துவத்தில் இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ சின்னங்கள், எத்தனையோ மக்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவன் இப்படி உயிரோடு எழுந்தது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அநேகர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். மிகவும் நேசித்த லாசர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இப்படி அநேக பேர் உயிரோடு எழுப்பியிருந்தால் கூட அவர்களெல்லாம் சில காலங்களில் மரித்திருப்பார்கள். அவர் திரும்ப வாய்ப்பில்லை. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படியாக கர்த்தர் அவர்கள் உயிரோடு எழுப்பினார். ஆண்டவருடைய மகிமை எல்லாரும் காணும் பொருட்டு அவர்களை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரித்து உயிரோடு 3ஆம் நாளிலே எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார்.
அவர் எல்லாவற்றையும் பேசி கொண்டிருக்கும் போது, எல்லாரும் காட்சி கொடுத்த பின்பு அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் யூதேயா முழுவதும் சமாரியா முழுவதும் எல்லா இடத்திலும் போய் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று எல்லாருக்கும் சொல்லி பின்பு அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எல்லாரும் பார்க்கும் பொருட்டு, எல்லாரும் காணும்படியாக அவர் உயரிய வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போது அங்கிருந்த தேவதூதர் சொல்கிறார்கள், கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அடைந்து பார்க்கிறீர்கள்? இன்று வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்காக வருவார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண செல்லுகிறேன், மறுபடியும் வருவேன், அந்த இடத்துக்கு உங்களை அழைத்து போக போகிறேன் என்று நமக்காக கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும் பொருட்டாக உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் பிதான் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக இறங்கி வந்த நம்முடைய கர்த்தர் நமக்காக வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தோடு அல்ல, அவர் உயிரெடுக்கிற நம்முடைய கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மரித்துட்டு ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், உங்கள் மத்தியிலே இருக்கிறேன், இங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தை கூட மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிற கர்த்தராக இருக்கிறார். எல்லாரும் கண்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். விசுவாசிங்க, நீங்களும் விசுவாசிங்க. கர்த்தர் உயிரோடைய மத்தியில் இருக்கிறார். எல்லா அதிசய அற்புதங்களையும் நம் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இது அநேக பேர் நம்பாமல் இருக்கிறார் என்று கூட அநேகமான சதஸ்யர்கள் நம்புவதில்லை. ஆண்டவர் உயிரோடு இல்லை, அவர் உயிரோடு வரவில்லை, அவர் தூக்கி கொண்டு போயிட்டார்கள் என்று இன்றும் நம்பிக்கொண்டிருக்கிற சில ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் நம்ம எல்லாம் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அதில் அந்த கலர் இருக்கிறது, அதுக்கான சாட்சிகள் இப்போதும் இருக்கிறது, ஒரு எவிடன்ஸ் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு இடமும் காட்டிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் எல்லாம் விசுவாசிங்க. கர்த்தர் உயிரோட மத்தியில் இருக்கிற என்று விசுவாசிங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று பார்க்கும் தகப்பனே, ஆண்டவரை உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நீர் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் எங்கள் வாழ்க்கையை செய்து ஒரு கிருபைக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் பெயர்வாய் தொட்டு ஆசீர்வாதமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை உயிரோடு இருக்கிற நீர் எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரை நீ எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். இந்த பரிசுத்தமான நாளிலே கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.